ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பசும்பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து நெய் எப்படி எடுக்கணுன்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இது பாருங்கள், நானே ரெடி பண்ண நெய் வீட்லேயே. இந்த நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையானது பால் ஆடை தான். நம்ம டெய்லி காய்ச்சுற பால் வந்து எடுத்து வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு நான் சேர்த்து வச்ச பால் ஆடை தான் இது. இதை வந்து நம்ம நெய் என்னைக்கு காய்ச்சணுமோ அன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வந்து வெளியே வச்சு கூலிங் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இதுவில் போடணும், மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து ஐஸ் வாட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கணும். அந்த வெண்ணெயை பார்த்திங்கன்னா நம்ம அதையும் ஐஸ் வாட்டரில் தான் போடணும். அப்போ தான் வந்து அது வந்து நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும் வெண்ணெய். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பால்ஸை வந்து நம்ம நல்லா 3-4 வாட்டி அலசணும். இது என்ன பார்த்திங்கன்னா சுடு தண்ணி. இது வந்து நம்ம நெய் காசத்துக்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸில் வந்து சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைட் பை சைடு நான் அதுவும் செஞ்சுட்டேன். ஸோ டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும் இல்லைங்களா, அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டரில் 3 வாட்டி 4 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணணும் நம்ம அந்த வெண்ணெயை. ஸோ அது இப்போ தான் வந்து அந்த பால் ஆடையில் இருக்க ஸ்மெல்லாம் போகும். சில பேருக்கு வந்து பால் ஆடையில் இருக்க ஸ்மெல் பிடிக்காதுங்களா, அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பால் ஆடையை வந்து அடுப்பில் வச்சு இப்போ நல்லா காச ஆரம்பிக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம நெய் வெண்ணெயை வந்து நெய்யாக ரெடி பண்ணுற ப்ரொசீஜர் இது தான். இது வந்து நம்ம நல்லா சிம்மிலே வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். நெய் காசும் போது நம்ம எங்கேயும் போகக்கூடாது. பக்கத்துலேயே இருந்து அந்த வெண்ணெயை வந்து நல்லா நம்ம கிளறிட்டே இருந்தோன்னா அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதை நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா பால் ஏடு இல்லைங்களா, அதெல்லாம் அடிப்பிடிக்கும். சீக்கிரமாகவே நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சமாக அது பாருங்கள் அது மாறுது. நெய் வந்து வெண்ணெய் வந்து நெய்யாக மாறுது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம முருங்கைத்தழை இருந்துச்சுன்னா அது வந்து நெய்யில் போட்டோம்னா அது வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையோட ஸ்மெல் வந்து நெய்யில் வந்துச்சுன்னா அது நல்லா சூப்பராக இருக்கும். நெய்யும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம தூக்கி போட வேணாம், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து நெய் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சோம்னா நெய் ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், நம்ம கடையில் விற்கிற நெய் விட இது பசு நெய் தாங்க ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.